வடக்கு கிழக்கில் உள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளாகிய நாம் ஒற்றுமையுடன் நமது உறவுகளுக்காக தொடர்ந்து போராடுவோம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க செயலாளர் சிவானந்தன் ஜெனிட்டா. சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும் முல்லைத்தீவு மீனவர் சங்கங்கள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், சந்தேக நபர்களை துன்புறுத்தும் காணொலியால் பரபரப்பு. மாகாண சபை தேர்தல் தாமதத்துக்கு தமிழ் தேசிய கட்சிகளும் காரணம், விஜயதாச பகிரங்க குற்றச்சாட்டு. 1750 ரூபாய் சம்பள உயர்வு, ஜனாதிபதியை கொண்டாடிய தோட்ட தொழிலாளர்கள். அனுர அரசுக்கு நாமல் விடுத்துள்ள பகிரங்க சவால். அழிவு பாதையில் தமிழரசு கட்சி, என்பிபியுடன் அணிதிரளும் வடக்கு மக்கள், விமல் பெருமிதம். தமிழ் மக்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துகின்ற வழியே மகாபலி அதிகார சபை என சுட்டிக்காட்டி கிவலோயா திட்டத்தை கடுமையாக எதிர்த்த ரவிகரன் எம்பி. அருவி வெட்டுக்கு வேலையாட்களை ஏற்ற சென்றவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம், யாழில் உயிரிழந்த சிறுவனின் சித்தி தெரிவிப்பு. வடக்கு கிழக்குக்கு 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்தது அனுமதி. யாழ் சிறுவன் மீது துப்பாக்கி சூடு, நெற்றியில் பட்ட தோட்டா மூளையை ஊடுருவி சென்றமையே உயிரிழப்புக்கு காரணம். புத்த சாசனத்தை அளிக்கும் வகையில் அரசாங்கம் செயல்படுகின்றது, நாமல் குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். உரிமைகளுக்காக போராடியவர்களே பயங்கரவாதிகள் என முத்திரை குத்தப்பட்டது உண்மையிலேயே அவர்கள் பயங்கரவாதிகள் இல்லை. அவர்கள் உணர்வுடன் தமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள போராடியவர்கள். எனவே வடக்கு கிழக்கில் உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளாகிய நாம் ஒற்றுமையுடன் நமது உறவுகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் செயலாளர் சிவானந்தன் ஜெனிட்டா தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க புதிய நிர்வாக தெரிவு இன்று செவ்வாய்க்கிழமை காலை மன்னார் நகர மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது புதிய நிர்வாகத்தின் தலைவராக மீண்டும் உதயச்சந்திரா தெரிவு செய்யப்பட்டார். செயலாளராக லூஸ்ரின் மோகன்ராஜ், உப தலைவராக திருமதி ரஞ்சினியும், உப செயலாளராக வேணையும், பொருளாளராக இமாக்குலேட் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டதோடு நிர்வாக உறுப்பினர்கள் 8 பேர் தெரிவு செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எனவே நாங்கள் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்பு எமது உறவுகளை கையில் ஒப்படைக்கப்பட்டும் சரணடைந்தும் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியிலும் வைத்து கடத்தி செல்லப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று இந்த ஸ்ரீலங்கா தேசத்திலே அரசுகள் ஆட்சிக்கு மாறி வந்து கொண்டிருக்கின்ற போதும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காமல் நாம் இன்று பல்லாயிரம் ஆண்டுகளாக இன்றைக்கு நாங்கள் 16 வருடத்தை கடந்து போராடி கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக எமது உறவுகள் எங்கே என்று கேட்டு. ஆனால் அந்த உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று பதில் சொல்ல முடியாத அரசு இன்று எமது உறவுகளை நாங்கள் அவர்களிடம் நம்பி கையில் ஒப்படைத்தது. சரணடைந்தவர்கள், அவர்களை நம்பி போனவர்களுக்கு என்ன செய்தார்கள் என்றது கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே தான் நாம் இந்த அரசிடம் எமக்கு மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற அரசுகள் பொய் பிரச்சாரங்களை சொல்லி எமது மக்களை ஏமாற்றி தொடர்ச்சியாக வருகின்றது. எனவே தற்போது வந்திருக்கின்ற ஒரு போராட்ட குழுவிலிருந்து வந்த அனுர அரசும் இன்று போலி நாடகங்களை ஆடிக்கொண்டிருக்கின்றது. எனவே தான் நாம் சொல்கின்றோம், இந்த அனுர அரசு ஆட்சிக்கு வரும் முன்பு இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் வலி தெரியும் என்று கூறியிருந்தார். ஆனால் அந்த உறவுகளின் வலி அவர் 1 வருடமும் 5 மாதமும் கடந்து எந்த ஒரு தீர்வையும் எட்ட முடியாத நிலைக்கு அவர் இன்றுமே தனது இராணுவத்தை காட்டிக் கொடுக்காமல் இந்த கொலைகார நாட்டிலே எமது உறவுகளை கொன்றொழித்ததும் இந்த இலங்கை அரசுதான். எனவே ஒரு நாட்டுக்குள் 2 இனம் வாழ்கின்ற போது ஓர் இனத்தை அழித்து ஓர் இனம் வெற்றி விழா கொண்டாடியது தெற்கிலே. எனவேதான் நாம் ஒரு மனிதர்களாக இந்த நாட்டில் வாழ்வதற்கு எமக்கு உரிமை இல்லையா? நாமும் ஒரு தேசிய இனம். எனவேதான் 30 வருட காலமாக எமது இளைஞர்கள் யுவதிகள் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஏனென்று கேட்டால் எமது உரிமைகள் மறக்கப்பட்டிருந்தது. அப்போது அந்த உரிமைகளுக்காக அவர்கள் போராடியவர்களுக்கு பயங்கரவாத முத்திரை குத்தப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் பயங்கரவாதிகள் இல்லை. அவர்கள் சம்பளத்துக்கோ அங்கு வேலை செய்ய போவதில்லை. அவர்கள் உணர்வுபூர்வமாக தமது உரிமைகளை பெறுவதற்காகவே சென்றிருந்தார்கள். எனவே அந்த இடத்தில் நாம் அங்கு
ஒரு அடிமைகளாக ஆக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் போது நாம் குளறுகின்ற போதும் நமது குழந்தைகள் அலறுகின்ற போதும் இந்த சர்வதேசத்துக்கு ஒரு குரல் கூட கேட்கவில்லையா? பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொன்று குவித்து நகமும் உடலும் சிதறி இரத்தமும் சதையுமாக அள்ளப்பட்டார்கள். அங்கு இன்றும் அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் மிகவும் ஒரு இரத்த கண்ணீரிலே இன்றும் வரை வீற்றிருக்கின்றது. எனவே நாம் சொல்கின்றோம், எமது உறவுகளுக்காக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த சர்வதேசத்திலே 2018ஆம் ஆண்டிலிருந்து சாட்சியம் அளிக்க எமது உறவுகள் அங்கு சென்றிருக்கின்றார்கள். எனவே இங்கு நடைபெற்றது ஒரு இனத்துக்கான இனப்படுகொலை என்பதை அங்கு உரத்து கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றும் சர்வதேசம் மௌனித்துக் கொண்டிருக்கின்றது. எமக்கான நீதியை தருவதற்கு யாரும் முன்வர விருப்பமில்லாதவர்கள் மேறு ஐநா சபையிலேயே கிடப்பில் போடப்பட்ட எமது நீதியின் குரல்கள் அங்கும் மழுங்கப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. எனவேதான் நாம் சொல்கின்றோம், இங்கிருக்கின்ற ஆட்சியாளர்கள் ஒருபோதும் நமக்கு நீதி வழங்க மாட்டார்கள். எனவேதான் நாம் இந்த சர்வதேசத்திடம் கேட்கின்றோம், இந்த சாட்சியங்களாக இருக்கின்ற உறவுகள் இன்று உண்மையிலே 500க்கும் மேற்பட்ட தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்ற போது 500க்கும் மேற்பட்ட உறவுகளை நாம் இழந்திருக்கின்றோம். அவர்களுடைய கனவு தனது பிள்ளை வருவான், நாளை நான் இறந்தால் என்னை சுமந்து கொண்டு சுடுகாட்டில் எரிப்பான் என்று ஒருபடி சோறாவது நான் கொடுத்து என்ற பிள்ளையை நான் பார்த்துவிட்டு சாக வேண்டும் என்ற ஒரு கனவுகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் இன்று அந்த பிள்ளை வராத ஏக்கத்தோடு அவர்கள் இன்று இந்த மண்ணிலே இறந்திருக்கின்றார்கள். சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை அரசு கட்டுப்படுத்த நினைக்கும் போது அதனை எதிர்த்து செயற்படுகின்றவர்களுக்கு அரசு துணை போகக்கூடாது என முல்லைத்தீவு மீனவர் சங்கங்கள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஆதிவைரவர், சித்தி விநாயகர், ஸ்ரீமுருகன், அன்னி வேளாங்கண்ணி, சென்யூட், முள்ளிவாய்க்கால் கிழக்கு ஆகிய மீனவர் சங்கங்களை சேர்ந்த மீனவர்கள் ஒன்றாக கூடி கலந்துரையாடிய பின்னர் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு எதிராக நேற்று ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். தற்போதைய பிரச்சனை என்னென்றால், நல்ல ஒரு அரசாங்கம் வந்திருக்குது, நல்ல ஒரு திட்டம். நாங்கள் இனியிலிருந்து கஷ்டப்பட்டு வறுமைப்பட்டு தான் இந்த தொழில்களை எடுத்து வச்சிருக்கோம். அதே நேரத்தில் எங்களுக்கு முதல் கட்ட பிரச்சனைனா கரவலை கட்டரை போட்டு இழுக்கிற காரணத்தினால கரை மண்ணும் பாதிக்கப்படுது. போன வருஷத்துக்கு இப்போ 3 வருஷத்துக்கு முன்னுக்கு வெள்ளம் எங்கேயோ இருந்தது, இப்போ கடலே முன்னுக்கு வந்துச்சு. அடுத்த கட்டம் கடலில் அந்த கரவலையை போட்டு இழுக்க இந்த நிலம் தரவே ஆகும் கடலுள்ளே. அதால் இந்த சிறுமீன்களோ எதுவுமே இங்கே வரதில்லை. வராத காரணத்தால் பெருமீனும் வருதில்லை. நாங்கள் 10 கிலோமீட்டர் உள்ளே தான் தொளிச்சது. நாங்கள் 10 லிட்டர் எண்ணெய் இப்போ 50 லிட்டருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே நேரம் கரவலை ஒரு பக்கம் இருந்தாலும் அவை கம்பானில் கூட போட்டு விளைக்கணும். அதனால் அடுத்த கட்டம் அவையை கேட்டால் இந்த சுருக்கு வலை கடலில், அதாவது லைட் பாய்ச்சி மீன் பிடிக்கிற மிக மிக தப்பான தொழில் உண்டு. சில பேர் லைட்டை பாய்ச்சி சுருக்கு வலையை விளைக்கணும். சில பேர் என்ன பிரச்சனை என்றால் அதுக்காக சுருக்கு வலையை விளைக்கிறத காட்டி இன்னும் சில பேர் ஓடி போய் என்ன லைட்டை வச்சுட்டு மீன்கள் சேர்ந்தோன்னா அதுக்கு வெடி அடிக்கிற டைனமிட் அடிச்சுட்டு அதை சாப்பிட வர மீனை நிறைய பேர் 500 கிலோ 1000 கிலோ பிடிச்சி கொண்டு வரீங்க. அதாலேயே எங்கிட்ட வாழ்வாதாரம் பாதிக்கணும்னா கடலில் வெடி போட்டால் 1000 கிலோ மீன் பிடிக்கும். அவை 500 கிலோ பிடிக்க 1000 கிலோவை அழிச்சிட்டு தான் பிடிக்கிறேன். அதால் அடுத்த கட்டமாக அந்த மீன் கரையிறங்க வருதே இல்லை. அதால் இந்த சிறுதொழில் அதாவது செய்கிற எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. எக்காரணம் நல்ல ஒரு அரசாங்கம் வந்திருக்கு, நல்ல ஒரு ஜனாதிபதி வந்திருக்கு. இதே சட்டம் முன்னோயும் இருந்தது. ஆனால் இந்த சட்டத்தை முன்னேறும் ஜனாதிபதியோ கடத்துள்ள அமைச்சரோ சட்டத்தை போடுவோம். அதை சரியான முறையில் எவரும் அமல்படுத்துறது. நாங்கள் இந்த முல்லைத்தீவில் எத்தனையோ போராட்டம் இருக்கோம். நீங்கள் என்ன சட்டத்தை சொல்லுதோ அதை மட்டும் உங்களுக்கு நிறைவேற்றி தரணும். எங்களுக்கு மற்றது ஒன்றும் தேவை. நீங்கள் வாழ்வாரம் தர வேண்டாம், எதுவுமே செய்யணும். எங்களோட பிள்ளைகளை நாங்கள் உழைச்சி காப்பாற்றோம். அதுக்காக நீங்கள் சட்ட விரோதத்தோடு நாங்கள் செய்யவும் மாட்டோம். அதை செய்கிறதுக்கு இக்காரம் கொண்டும் யாருமே அனுமதிக்கவும் மாட்டோம். இந்த சட்டவிரோதம் என்று லைட் பாய்ச்சினதால எங்களுக்கும் வேறு வேறு இனங்களுக்கு, அதாவது சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள், எங்களுக்கும் அவங்களுக்கு சண்டை வாரதே இந்த லைட் பாய்ச்சி மீன் பிடிக்கிறது. இங்கே லைட்டை போடுறீங்க, புல்மோட்டையிலேருந்து கொக்குலாயிலேருந்து முல்லைத்தீவு கடலில் லைட்டை வைக்கிறீங்க. நாங்கள் போய் பிசரசிட்ட சொன்னால் அமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்கள் பிடிப்போம். ஆனால் எதுவுமே சரி வருது. ஆனால் இப்போ ஒரு அரசாங்கம், நல்ல ஒரு அரசாங்கம் வந்திருக்குது. இந்த முறையை சரியான முறையில் இதே மாதிரி நீங்கள் கடைப்பிடிச்சி தந்தாலே எங்களுக்கு இனியில் உள்ள ஒரு சந்தோஷமும் நல்ல ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழும். இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கள்ளப்பாடோ, முல்லைத்தீவோ, வண்ணாங்குளமோ, தீர்த்தக்கரையோ, அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் முக்கால்வாசி பேர் இதைத்தான் விரும்புவோம். ஒரு சில கரவலக்காரரான அதை இதை நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று
டிராக்டரை விட்டால் இன்னும் மேலும் மேலும் நாங்கள் கஷ்டப்படுவோமே தவிர டிராக்டர் மட்டும் இல்லை, லைட் பாய்ச்சி மீன் பிடிக்கிறதாலே எங்களுக்கு இனி இல்லை. மற்றது சுருக்கு வலையில் சின்ன மீன் வருதுன்னு சொல்கிறீங்க, அதை ஓகே ஒத்துக்கொள்கிறோம். ஏறு அந்த கரவலையில் வந்து இழுக்கைக்கு பாருங்க ஒன்று இருப்பா, சின்ன மீன் வருதா இல்லையாண்டு. டிராக்டரால் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இப்போ பவளப்பாறைக்கு கூட்டு மேலால் விட்டு வளர்க்குறீர்கள், பிறகு குடும்புறீர்கள், பிறகு கிளப்புறீர்கள், எவ்வளவு வேலை செய்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு அந்த அதே வேணாம். நாங்கள் இன்றைக்கும் சொல்கிறோம், இருந்த மாதிரியே இருப்போம், அதே தொழில் செய்வோம். நாங்கள் அப்போ செய்தோமோ அதே மாதிரி தொழில்கள் டெக்னிக்கெல்லாம் மாறலாம். அதுக்காக நாங்கள் கரவலைக்கு டிராக்டரை போடணும், சுருக்குவலை லைட்டை போடணும், புது மாற்றம் பண்ணுறது வேண்டாம். தொழில்களை வலையில மாற்றுவோம். ஆனால் அதே நேரம் கட்டாயம் மீன், அதாவது லைட் பாய்ச்சி மீன் பிடிக்கிறது சுருக்கு வலை, கரவலை வளைக்க வேணாம்னு நாங்கள் சொல்லல. முந்தி இழுத்த மாதிரி இழுத்தால் ஒரு கட்டம் இழுத்து போட்டு விட்டோன்னா அந்த இடத்துல ஒரு பள்ளம் வர திரும்ப பள்ளம் புட்டி மாதிரி இருக்க, அதுக்குள்ளே மீன்கள் வந்து தங்குறது. இப்போ அந்த வகையே கிடையாது. இழுத்து விட்டால் சீமேந்து போட்டு நாங்கள் தரப்படுத்தின மாதிரி தான் கடலில் கிடக்கும். எங்கே ஒரு சாமான் கிடந்தாலும் நாங்களே ஓடிக்கொண்டு கடலில் போகிறது அவ்வளவு கிளியராக தெரியுது. அப்படி ஒரு சூழ்நிலை இந்த கரவலையெல்லாம் இருக்குது. மற்றது வேணுமெண்டா இப்போ எங்கே அடம்பில் பக்கம் போய் ஒரு 100 மீட்டர் ஒரு கணக்கான ஆட்கள் நடந்து போய் வரட்டு பார்ப்போம், லேசாக இழைக்கும். அவ்வளவு மண் சுற்றா போய் முழுக்க கடல்லே முறைக்கு பெரும் பிரச்சனை இருக்குது. இந்த கரவலை பிரச்சனையும் பெரும் பிரச்சனை, லைட் போட்டு சுருக்குவலை விளைக்கிறதும் பெரும் பிரச்சனை. இந்த அரசாங்கத்தை நாங்கள் எங்களோட சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்றால் எக்காரணம் கொண்டும் தடைப்பட்டதாகவே இருக்கட்டும். எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கக்கூடாது. செய்யக்கூடியவர் செய்யட்டும், இயலாதவர் அடுத்த தொழில் எங்களை மாதிரி வந்து தொழில் செய்யட்டும். தொழில் இல்லையே, எல்லாம் மாற்று தொழில் இருக்குதானே, அதை செய்யலாம். ஆனால் அதுதான் வேணும் எங்களுக்கு, டிராக்டர் தான் வேணும்ட்டு இன்றைக்கும் நிறைய பேர் அடம் பிடிச்சி கொண்டு ஜனாதிபதி இதுக்கு முன்னாலே கிடைக்கணும். ஆனால் அது சட்டம் என்ன சொல்லுதோ அது செய்தால் காணும். நாங்கள் சட்டத்துக்கு எந்த விரோதமான ஆக்களும் இல்லை. அதே சட்டத்தை போடுற அரசாங்கம் அதாவது இங்கே இருக்கிற சட்டத்துக்கு, அதாவது அரசாங்கம் போடுற சட்டத்துக்கு கீழே இருக்கிற அனைத்து நிறுவனங்களும் அதுக்குரிய அமைச்சர்மாரும் அதை கவனத்தில் எடுத்து கட்டாயம் இந்த சுருக்குவலை, இந்த டிராக்டரை நிப்பாட்டி தந்தால் எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம். இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு மற்றது அடுத்த கட்ட இந்தியன் ரோலர் பிரச்சனையும் ஒன்று இருக்குது. அதையும் அரசாங்கம் செய்து கொண்டு தான் இருக்குது. இழுவமடி அதையும் இருக்கா கவனத்தில் கொண்டு அதையும் இல்லாமல் தந்தால் நாங்கள் எங்களோட பிரச்சனையை முடித்துக்கொண்டு எங்களோட வார்டில் நாங்கள் தொழிற்சியோம் நல்ல வசதியாகவே இருப்போம். எங்களுக்கு அரசாங்கம் கொடுப்பனவுக்கு வேண்டாம், நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்குற அளவுக்கு வரக்கூடிய வசதி இருக்குது. எத்தனை நாங்கள் சிறு தொழிலாளியை பார்த்தாலும் எங்களோட இடத்துலையே எப்படியும் ஒரு 1000 போட்டு வரும். அதே நேரத்தில் இந்த சுருக்குவலையோ இந்த லைட் பாய்ச்சி மீன் பிடிக்கிறதால எங்களோட 1000 போட்டு பெயரை பேசாமல் தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை நாங்கள் போய் கேட்டால் அது எங்களில் பிள்ளைன்ற ஒரு குற்றச்சாட்டு. போலீஸு கொண்டு போகுது, பிறகு போலீஸ் எங்களை பிரித்து விசாரிக்குது, நீதிமன்றத்துக்கு போடுது. இப்படி இருக்கிற அபிசரஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற போய் நாங்கள் அழுத்தத்தை கொடுக்குற அவசியம் எங்களுக்கு போதிய ஆக்கள் இல்லை, எங்களுக்கு கடலுக்கு போக அனுமதி இல்லை, அது நேவி பிடிச்சி தருவோம். ரெண்டு ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அரசாங்கம் செய்கிற மாதிரி உண்மையிலேயே எந்த ஒரு பிரச்சனையும்லாம் இந்த தொழிலை தடப்பட்டாவே இருக்கட்டும். அதையே எங்களுக்கு தடப்பட்ட தொழிலை அதே மாதிரி இல்லாமக்கிவிட்டால் காணும். திருகோணமலை புத்த சிலை விவகாரம் வழக்கு முடிவடைந்து தேரர்கள் உட்பட 10 சந்தேக நபர்கள் சிறைச்சாலை பஸ்ஸில் ஏறிச் செல்லப்படுகின்ற போது கூச்சலிட்ட சந்தேக நபர்களை சிறைச்சாலை அதிகாரிகள் தாக்குதல் நடத்தும் காணொலி வெளியிட்டு கலகம புலதம்ம தேரர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றில் குறித்த காணொலியை வெளியிட்டு அவர் தெரிவித்துள்ள மேலதிக கருத்துக்களாக, திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குட ஹசப தேரர் உள்ளிட்ட குழு நேற்று மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். நீதிமன்றில் ஹசப தேரர் உள்ளிட்ட குழுவுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சந்தேக நபர்களை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கையின் போது அவர்கள் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியே வரும்போது ஒரு தேரர் பௌத்த தர்மத்துக்காக உயிரையும் கொடுப்பேன் என அச்சுறுத்தும் துணியில் கையை காட்டி ஊடகவியலாளர்களின் கேமராக்களுக்கு தெரிவித்தார். அதன் பின்னர் சந்தேக நபர்கள் சிலர் சிறைச்சாலை பஸ்ஸில் ஏறும்போது கத்தி குழப்பத்தில் ஈடுபட்டதால் சிறைச்சாலை அதிகாரிகளில் ஒருவர் சந்தேக நபரின் காதை திருகி பஸ்ஸில் ஏறுமாறு தள்ளும் காணொலி இன்று பேசு பொருளாக்கப்பட்டுள்ளது. அந்த காணொலியை பார்த்த பௌத்த பிக்குகள் தெரிவித்த கருத்து, மக்கள் மத்தியில் இவ்வாறு நடந்து கொள்ளும் சிறைச்சாலை அதிகாரிகள் சிறையில் அவர்களை என்ன கொடுமைப்படுத்துவார்கள் என்று தெரிவிக்கின்றனர். அதோடு அந்த அதிகாரியின் செயல்பாட்டை சக அதிகாரி ஒருவர் கண்டிப்பதையும் காண முடிகின்றது. இவர்களின் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. சந்தேக நபர்களை நடத்தும் சர்வதேச சட்டம் மீறப்பட்டுள்ளதாக கலகம குசலதம்ம தேரர் சுட்டிக்காட்டுகின்றார். இதற்கு அரசாங்கம் பதில் கூற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் மாகாண சபை தேர்தல் விவகாரத்தில் அதிகளவு குரல் கொடுப்பதை நான் அவதானிக்கவில்லை.
மாகாண சபை தேர்தல் தாமதத்துக்கு அந்த கட்சிகளும் ஒரு காரணம் என முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எவ்வாறாகினும் அரசு மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தாமதமடைந்து வருகின்றமை தொடர்பாக ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அரசுக்கு தற்போது மக்கள் ஆதரவு தொடர்பான புரிதல் கிடைத்துவிட்டது. அதனால்தான் அரசு தரப்பினர் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருக்கின்றார்கள். தமிழ் மக்களுக்கான பிரச்சினைகளை தீர்ப்பது குறித்து பேசுகின்ற அரசு மறுபுறம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருக்கிறது. மக்களின் ஜனநாயக உரிமையை உறுதிப்படுத்துகின்ற தேர்தலை நடத்தாத அரசு வடக்குக்கு சென்று பெரும்பான்மை மக்களை விமர்சிக்கின்றது. மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்பதை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் என்றார். மேலும் மாகாண சபை தேர்தல் குறித்து தமிழ் தேசிய கட்சிகள் அதிகளவு குரல் கொடுப்பதில்லை என்றும் விஜயதாச ராஜபக்ஷ தமது விசனத்தை வெளிப்படுத்தினார். எனினும் இலங்கை தமிழரசு கட்சியின் சுமந்திரன் சாணக்கியன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றார்களே என்று வினவிய போது அவர் அதற்கு பதிலளிக்கையில், தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் மாகாண சபை தேர்தல் விடயத்தில் அதிகளவு குரல் கொடுப்பதை நான் அவதானிக்கவில்லை. 2017ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் முறைமையை மாற்றியமைத்து தேர்தல் தாமதமடைவதற்கு இந்த தமிழ் தேசிய கட்சிகள் அன்று முழுமையான ஆதரவை வழங்கியதை நான் இங்கு சுட்டிக்காட்டுகின்றேன். தேர்தல் தாமதத்துக்கு அந்த கட்சிகளும் ஒரு காரணமாகும். எவ்வாறாயினும் இந்த அரசு மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்ட 1750 ரூபாய் நாளாவது சம்பளம் கிடைத்ததை தொடர்ந்து தோட்டப்புறங்களில் தொழிலாளர்கள் பாட்சோறு சமைத்து பட்டாசு கொளுத்தி பூஜை வழிபாடுகள் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதற்கமைய நோர்வுட் எல்படை தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள பட்டியல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 1550 ரூபாய் அடிப்படை சம்பளமாகவும் வரவுக்கான கொடுப்பனவாக 200 ரூபாய் வழங்கப்படுவதாக தோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நோர்வுட் எல்படை தோட்ட மக்கள் ஜனாதிபதிக்கு ஆசி வேண்டி பூஜைகள் செய்ததுடன் பாற்றோறு சமைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த தொழிலாளர்கள், கடந்த காலங்களில் சம்பள உயர்வுக்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டதாகவும், ஆனால் இந்த முறை எந்தவித போராட்டமும் இன்றி மக்களை வீதிக்கு இறக்காமல் ஜனாதிபதி உறுதியளித்தபடி சம்பள உயர்வை பெற்றுக் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் சிலர் கருத்து தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் தொழிற்சங்கங்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்து சம்பள உயர்வை பெற்றுக் கொடுத்த போதிலும் அது போதிய அளவில் அமையவில்லை என்றும் வரவுக்கான கொடுப்பனவும் முறையாக வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். தற்போதைய ஜனாதிபதி எந்தவித போராட்டமும் இன்றி கூடுதல் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுத்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது எனவும் இதற்காக ஜனாதிபதிக்கும் அவரது அரசாங்கத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் குறிப்பிட்டனர். வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மத்தியில் தமக்கு நல்லதொரு செல்வாக்கு ஆதரவு உள்ளது என அனுர அரசு குறிப்பிடுகிறது. அவ்வாறாயின் இந்த அரசு உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசு எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இனவாதம் பரப்பவில்லை என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசு மறைமுகமாக இனவாத கருத்துக்களை பரப்பிவிடுகின்றது. நாங்கள் ஒருபோதும் இனவாதமாக செயற்படவில்லை. தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிடுவது இனவாதமாக அமையாது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் தமக்கு நல்லதொரு நிலைப்பாடு இருப்பதாக அரசு குறிப்பிடுகின்றது. அவ்வாறாயின் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்தி தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கை அரசு பரிசீலிக்க வேண்டும். ஆட்சிக்கு வந்தவுடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக குறிப்பிட்டார்கள். ஆனால் ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய தேர்தல் முறைமையில் நடத்துவதா என்பதை ஆராய்ந்து யோசனைகளை முன்வைப்பதற்கு நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை முன்வைக்கும் யோசனை அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த தெரிவுக்குழுவுக்கு எதிர்க்கட்சியில் இருந்து பெயர்கள் பரிந்துரைக்கப்பட உள்ளன. ஆனால் ஆளும் தரப்பில் இருந்து இதுவரையில் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கவில்லை. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும் நோக்கம் இந்த அரசுக்கு கிடையாது என்பதையே இது வெளிப்படுத்துகின்றது என்றார். இலங்கை தமிழரசு கட்சியானது இனிவரும் காலங்களில் வடக்கில் மீண்டெழ வாய்ப்பில்லை எனவும் அந்த கட்சியின் உட்பூசல்கள் அந்த கட்சியின் அழிவு பாதையை நோக்கி கொண்டு செல்லும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர்,
வடக்கு மக்கள் தற்போது இனவாத அரசியலை நிராகரித்து தேசிய மக்கள் சக்தியுடன் அணி திரண்டுள்ளார்கள் என்றும் சுட்டிக்காட்டினர். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நிலவும் சுமந்திரன் ஸ்ரீதரன் இடையிலான அதிகார போட்டி இன்று வீதிக்கு வந்துள்ளது. இவர்களின் தனிப்பட்ட மோதலால் கட்சி பலவீனமடைந்துள்ளது. இதனை புரிந்து கொண்ட வடக்கு மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி தகுந்த பாடத்தை புகட்டியுள்ளார்கள். தமிழரசு கட்சியின் வீழ்ச்சி ஏற்கனவே தொடங்கிவிட்டது. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியால் நிலை குலைந்துள்ள சுமந்திரன் தற்போது மீண்டும் இனவாதத்தை கையில் எடுத்து அரசியல் செய்ய முயற்சிக்கின்றார். வடக்கின் அபிவிருத்தி பணிகளை முடக்கும் நோக்குடன் அவர் மக்களை போராட்டங்களுக்கு தூண்டிவிடுகின்றார். ஆனால் வடக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. வடக்கின் மாற்றத்தை மக்கள் விரும்புகின்றார்கள். அதனால்தான் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் பின்னால் இன்று அணிதிரண்டு நிற்கின்றார்கள். எமது ஜனாதிபதி மற்றும் அரசின் மீது வடக்கு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை நாங்கள் ஒருபோதும் வீணடிக்க மாட்டோம். அவர்களின் நீண்டகால பிரச்சினைகள் அனைத்துக்கும் எமது அரசு நிலையான தீர்வுகளை வழங்கியே தீரும் என்று குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் தலைமறைவாக இருந்த பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல் மற்றும் கொலைகளில் ஈடுபட்ட குற்றவாளிகள் 24 பேர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் 2024ஆம் ஆண்டு முதல் இந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்தபோது கைது செய்யப்பட்ட 24 குற்றவாளிகளில் 10 பேர் 2024 இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். 2025ஆம் ஆண்டில் 11 குற்றவாளிகள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு இதுவரை 3 குற்றவாளிகள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். வெளிநாட்டில் தலைமறைவாகி இந்த நாட்டில் குற்றம் செய்து வரும் பாதாள உலக கும்பல் குண்டர்கள், போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் மோசடி செய்பவர்கள் உட்பட பல்வேறு வகையாக கிட்டத்தட்ட 300 குற்றவாளிகள் பற்றிய தகவல்களும் போலீஸ் தலைமையகத்திற்கு கிடைத்துள்ளன. மேலும் அவர்களுக்கு எதிராக இன்டர்போலிடமிருந்து சிவப்பு பிடியாணை பெற எதிர்பார்க்கப்படுவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் வெளிநாடுகளில் தலைமறைவாகி இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபட்ட 103 குற்றவாளிகளுக்கு இன்டர்போல் சிவப்பு பிடியாணை பெறப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வோட்லர் தெரிவித்துள்ளார். தமக்கு மரணத்தை ஏற்படுத்துகின்ற வழியாகவே மகாவலி அதிகார சபை தமிழ் மக்கள் நோக்குவதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியதுடன் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து மேற்கொள்ளப்படும் மகாவலி அதிகார சபையின் கிவுலோயா திட்டத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மிக கடுமையான எதிர்ப்பினையும் தெரிவித்தார். அத்தோடு தமிழர் தாயகத்தில் ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளில் ஈடுபடும் மகாவலி அதிகார சபை போன்ற திணைக்களங்களினாலேயே தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி வீழ்ச்சியடையும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்பொழுது சுட்டிக்காட்டினார். மகாவலி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படவுள்ள கிவுலோயா திட்டம் தொடர்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தெளிவூட்டல் கலந்துரையாடலில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன்பொழுது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், போயிருக்கிறோம். இந்த கமக்கார அமைப்போட ஏன் இந்த கூட்டத்தை கூப்பிடுங்க சொல்லுங்க. இந்த காணிக்குரிய ஆட்கள் கமக்கார அமைப்பு அவைகளை ஏன் நீங்கள் கூப்பிடுங்க இந்த கூட்டத்தை? ஏன் இந்த கமக்கார அமைப்புகளை நீங்கள் கூப்பிடுங்க? நீங்கள் தான் சொல்றீர்கள் இதுல அந்த இடத்துக்கும் பாதிப்பு வருது. அப்ப ஏன் அவைய கூப்பிடல? இங்க எத்தனை கமக்கார அமைப்பு இருக்குது? இன்றைக்குத்தான் இதுல இப்படி ஒரு கூட்டம் ஒழுங்கு பண்ணப்பட்டது. இதுக்கு முதல் எவ்வளவோ நாளா மகாவலி இந்த வேலையை செய்து கொண்டு வருது. இந்த பாதிக்கப்பட போறாண்டு நாங்கள் சுட்டிக்காட்டின மக்களை இன்றைக்காவது நீங்கள் எங்கேயாவது கூப்பிட்டு ஏதாவது கதைச்சினீங்களா? ஒரு சொல்லுங்க. பாராளுமன்றத்துல இந்த முறை நானும் சஞ்சீவிகள் டாக்டரும் அன்றைக்கு கதை கேட்க உபாரி சமரசிங்க அமைச்சரும் இருந்தவர் கதை கேட்கலாம். உடனே அந்த கோரிக்கையை நாங்க வச்சு நாங்கள் இப்படி செய்யணும் என்றதும் என்ற ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தோடையும் சேர்ந்துதான் இப்படியான நடவடிக்கையை இங்க கூப்பிட்டார். மகாவலி என்று சொன்னார் உபாரி சமரசிங்க. மகாவலி என்று சொன்னால் தமிழ் மக்கள் நினைக்கிறது தமிழ் மக்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துற வலி என்றுதான் தமிழ் மக்கள் நினைக்கிறது. மரணத்தை ஏற்படுத்துற வலிதான் மகாவலி என்று நினைக்கணும் என்றால் நீங்க சொல்லுங்க, முல்லைத்தீவுல அல்லது பவுனியாவில் ஒற்று தமிழருக்கு மகாவலி காணி கொடுத்திருக்கோம் சுட்டி காட்டுங்க. இப்படித்தான் மக்கள் நினைக்குது. அதான் சொல்றோம். நீங்கள் இன்னைக்கு நாங்கள் கதைச்சபடியால இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கு. அதுல கூட நான் ஏற்கனவே சுட்டி காட்டினபடி ஆக்களை கூப்பிடல, பாதிக்கப்படுற ஆக்களை கூப்பிடவே இல்லை. 85ஆம் ஆண்டு 84ஆம் ஆண்டு
பிறகுதான் சிங்கள மக்கள் இங்க வந்தோம். இப்ப நாங்கள் இந்த அரசாங்கம் இல்லை அந்த நேரம், ஆனா இந்த அரசாங்கம் வந்த உடனே இப்படியான வேலையை செய்யறோம்னா எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதுல உள்ள குறைமுறைகளை நாங்கள் சுட்டி காட்டணும். இங்க வந்தால் ஒவ்வொருவரும் உரையாற்றிய கமக்கார அமைப்பு தலைவர்களே என்று கமக்கார அமைப்பு உறுப்பினர்களே என்று உரையாற்றப்படுது. எங்களையாக்கள் ஒரு நாள் இந்திய ஒரு கமக்கார அமைப்பு தலைவரோ அல்லது அங்கத்தவர்களோ இல்லையே. அப்ப புறக்கணிப்பு ஆறால வருது, உங்களால வருது. மகாவலி நான் சொன்ன அந்த உதாரணத்துக்கு மாத்தி சொல்லக்கூடிய மாதிரி இருக்காங்க. என்னன்னா இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட இப்ப வானிலை ஆய்வாளர் அறிக்கை கிடக்கா புறப்பட்டதா? மகாவலி நான் கேட்கிறோம், வானிலை ஆய்வாளர் அறிக்கை உங்களால புறப்பட்டதா? ஏன்னா மழையோட சம்பந்தப்பட்ட இடம் காடுகள் அடிக்கப்படுறதால மழை வீழ்ச்சி குறையும் என்று சுற்றுச்சூழல் பாதிப்பு அறிக்கை காட்டு இருக்கா? நான் கேட்கிறோம், சொல்லுங்க. இருக்கா என்ன காரணம்? மற்றது இன்னொன்று, இப்ப அண்மையில முல்லைத்தீவு திருவோணமலை என்று சொல்லி ஒரு நில அதிர்வு ஏற்பட்டது. நில அதிர்வு ஏற்படுறதுக்கு காரணங்கள் ஒரு நிலத்தில கூடுதலான வெயிட்ட என்று சொல்லப்படுது. நில அதிர்வு ஏற்படாத உங்களோட திட்டத்தால நில அதிர்வு ஏற்பட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்ல இதுக்கெல்லாம் உங்களோட ரிப்போர்ட் இருக்காதுதான் நாங்கள் இருக்கா? சும்மா வாரது வந்து ஒரு கொஞ்சம் காணிகளை பிடிக்க போட்டு நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரி இல்லை. அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களை நாங்க வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்லி. ஆனா ஒரு மோட்டுத்தனமான வேலைய மகாவலி இங்க கொண்டு செய்யறதுக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம். இல்ல நான் கேட்ட 2 அறிக்கையும் கிடக்காண்டு வேணும். குடியேற்றப்பட்டுள்ள 4372 குடும்பங்கள் இதுக்கு அடங்கும். திட்டத்தின் உங்களோட ரிப்போர்ட் தான் நான் வச்சிருக்கேன். இந்த திட்டத்தின் பயனாளிகள் 6000 விவசாய குடும்பங்கள். அது சரியென்று சொன்ன மாதிரி குடியேற்றப்பட்டுள்ள 4372 குடும்பங்கள் இந்த 6000க்கு அடங்குது. புதிதாக குடியேற்றப்பட உள்ள 1628 குடும்பங்களும் இதுக்கு வருது. குடியேற்றப்பட்டு கிடக்குது 4372 குடியேற்றப்பட்டுள்ள தமிழ் மக்கள் குடியேற்றப்பட இல்லை, இங்க இருக்கிறார்கள். அப்ப குடியேற்றப்பட்டுள்ள ஏற்கனவே 84ஆம் ஆண்டுக்கு பிறகு சிங்கள மக்களை கொண்டு குடியேற்றினதுன்றது ஆட்டோமேட்டிக்கா வருது. 1628 குடும்பங்கள் மேலும் புதிதாக குடியேற்றப்பட உள்ள கிழக்கே உங்களோட ரிப்போர்ட் தானே இது. பாருங்க, நாங்க உங்களை நம்புறோம் சொல்றோம். நீங்கள் பாருங்க, என்னண்டா இவ சரியான சொத்து மாத்து வேலைகளை தான் இங்க உணர்ந்து காட்டு. இவ சரியான சொத்து மாத்து மகாவலி என்றது நினைக்க பயங்கர ஆத்திரம் தான் வருது. நீங்கள் செய்கிற முழுக்க கதை கேட்க புகுசிகளும் முழுகின மாதிரி தான் கதைக்கிறீங்க. ஆனா இப்ப நாங்கள் சுட்டி காட்டி என்னென்று கதைக்காம இருக்கிறது. நீங்கள் செய்கிற எல்லாம் பிள்ளையாத்தான் நடக்கும். இப்போதைய அரசாங்கம் வந்தாலும் இந்த மகாவலியும் வன இலாகாவும் வன ஜீவராசிகளும் தொல்லியல் திணைக்களமும் எல்லாம் பழைய அரசாங்கத்தோட பாவைதான். இவியல் தான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிற ஆக்கள் என்று நான் ஏற்கனவே கூட்டத்திலேயே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்களுடைய அரசாங்கத்துக்கு ஆப்பு வைக்கிற கோஷ்டி இவியல் தான் என்று அதை சரியா பார்த்து கொடுங்க. நீங்கள் நான் எல்லா கூட்டத்துக்கும் வருவேன். தேசிய தலைவரின் பூர்வீக வீடு தொடர்பாக இன்றைய தினம் பல்வேடுதுறை நகர சபையின் நகர பிதா சிவாஜலிங்கம் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி கருத்து தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரதான ஊடக சந்திப்பினுடைய நோக்கம் பல்வெட்டித்துறையிலே தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சிறு வயதிலே வாழ்ந்த இல்லத்திலே அந்த காணியிலே ஒரு கட்டடம் கட்டும் சம்பந்தமாக அவருடைய மூத்த சகோதரியார் ஆனால் திருமதி ஜெகதீஸ்வரி மதியாபரணம் அவர்களுடைய ஒரு அட்டோர்னி தத்துவத்தை பயன்படுத்தி முன்னாள் நகரசபை தலைவர் திரு நானா ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு கட்டட விண்ணப்பத்தை கையளித்திருந்தார். அந்த காணியிலே ஒரு மாடி கட்டிடமாக நூலகத்தை அமைப்பது என்பது தான் அந்த திட்ட முன்மொழிவு. இந்த சூழ்நிலையிலே பொதுமக்களிடம் பல்வேறு விதமான அபிப்பிராயங்களும்
குழப்பங்களும் ஏற்பட்டது தொடர்ந்து தான் இது சம்பந்தமாக சாதாரணமாக ஒரு கட்டண விண்ணப்பத்தை நாங்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு அனுப்பி வைப்போம். நகர அபிவிருத்தி அதிகார சபை UDA urban டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, வீதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்கள் என்றால் அது வீதி அபிவிருத்தி அதிகார சபை, ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அதேபோல் வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு பக்கத்தில் என்றால் வீதி அபிவிருத்தி திணைக்களம். கடற்கரையிலிருந்து 300 மீட்டருக்கு உள்ளே என்றால் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் போன்றவற்றுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அவை அந்த சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் எடுத்து அதன் பின்னர் நகர அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகத்தர்கள் கலந்து கொள்கின்ற கூட்டத்திலே நாங்களும் கலந்து கொண்டு இறுதி முடிவு எடுக்கப்படும். எல்லா நிபந்தனைகளும் சரியாக இருந்தால் அதற்கான அனுமதி வழங்கப்படும். இந்த சூழ்நிலை இவ்வாறு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தால் இந்த விடயத்தை நாங்கள் வல்வெட்டித்துறை நகரசபையினுடைய மாதாந்த கூட்டத்திலே சமர்ப்பித்து உறுப்பினர்களுடைய அபிப்பிராயம் கோரப்பட்டது. அப்பொழுது உறுப்பினர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறி இது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த இல்லத்தினுடைய அடையாளத்தை அளிக்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கின்ற காரணத்தால் இதை நாங்கள் உடனடியாக அனுமதிக்க முடியாது. சில வேண்டுகோள்களை நிபந்தனைகளை நாங்கள் விதிக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையிலே ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்து அவர்களுக்கு ஒரு கடிதம் மூலம் அறிவித்திருக்கிறேன். அந்த கடிதத்தை நான் இப்பொழுது வாசிக்கின்றேன். திருமதி மதியாபரணம் ஜெகதீஸ்வரி, 12வது பிரிவு, BTC கலைஞர் கருணாநிதி நகர், சென்னை 6,78,000, தமிழ்நாடு, இந்தியா. ஊடாக திரு நானா அனந்தராஜ், தனியம்பை வல்வெட்டித்துறை, அன்புடையீர். தங்களின் கட்டட அனுமதிக்கான விண்ணப்பம் தொடர்பானது. தங்களின் 3/12/2025 கட்டட விண்ணப்பம் சார்பாக குறித்த விண்ணப்பம் தொடர்பாக மக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் நிலவுவதை தொடர்ந்து நகரசபை சம்பந்தமாக 30/1/2026 மாதாந்த கூட்டத்தில் ஆராய்ந்து ஒரு தீர்மானத்தினை எடுத்துள்ளது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சிறுவயதில் 15 ஆண்டுகள் வசித்த வீட்டில் அடையாளம் மறையக்கூடியது என்பதன் அடிப்படையிலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. உலகத் தலைவர்கள் பலர் வீடுகள் இன்றும் அருங்காட்சியகமாக பாதுகாப்பு பேணப்பட்டு வருகின்றது. இந்த வீடு அமரர்கள் வேலுப்பிள்ளை தம்பதிகளின் மூத்த மகளாகிய உங்களுக்கு சீதனமாக வழங்கும் ஆதரவு என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இருந்தாலும் அந்த வீடு இடித்து அழிக்கப்பட்டு இடிபாடுகளும் இராணுவ முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு காட்டுமராண்டித்தனம் அரங்கேறியது. இவ்வாறு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வசித்த வீட்டின் அடையாளத்தை அழிக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை உள்ளது. இந்த சூழ்நிலையில் இடித்தளிக்கப்பட்ட ஒரு வீட்டின் மாதிரியை காட்சிப்படுத்தி அமரர்கள் வேலுப்பிள்ளை, பார்வதி பிள்ளை ஆகியோரின் உருவச்சிலைகளை நிறுவி எதிர்காலத்தில் ஒரு அருங்காட்சியகமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எமது பெருவிருப்பம். அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமானால் நகரசபையிடம் குறித்த காணியை நன்கொடையாகவோ அல்லது நீண்டகால குத்தகைக்கோ அளித்தால் அந்த வேண்டுகோளை நிறைவேற்றக்கூடியதான செயற்பாடுகளை மேற்கொள்வோம். இது சம்பந்தமாக தங்களது முடிவை நமக்கு 28/2/2026 தேதிக்கு முன்னர் அறிவித்தால் கட்டட விண்ணப்பம் தொடர்பில் முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்கும். நகரசபையில் குறித்த கட்டுமானத்துக்கு தாங்கள் அனுமதி எடுக்கும் உரிமையை தாங்கள்
நாங்கள் நிராகரிக்கவில்லை என்பதையும் தயவுடன் அறிய தருகின்றேன். MK சிவாஜிலிங்கம், தவிசாளர். பிரதி தகவலுக்காக உள்ளூராட்சி ஆணையாளர், உள்ளூராட்சி திணைக்களம் வடக்கு மாகாணம், 2வது உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலர், யாழ்ப்பாணம் ஆகியவற்றுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமான ஏனைய பிரதிகள் மாதாந்த கூட்டத்திலே உறுப்பினர்களுக்கு இதனுடைய வழங்கப்படுகின்றது. இதை நாங்கள் இப்பொழுது ஊடகத்துக்கு சந்திப்பிலே இந்த கடிதத்தினுடைய பிரதியை நாங்கள் வெளியிடுகின்றோம். நிச்சயமாக அவர்கள் இதை பாவித்து சரியான செய்தியை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கொழும்பிலிருந்து சிங்கள, ஆங்கில, தமிழ் ஊடகங்களும் வெளிநாடுகளிலிருந்தும் நூற்றுக்கணக்கானவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிற காரணம், ஒவ்வொருவருக்கும் நாங்கள் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தை சொல்ல முடியாத காரணத்தினால்தான் இந்த ஊடக சந்திப்பை நடத்தி இந்த அவர்களுக்கு எழுதிய கடிதத்தினுடைய பிரதியை அதை நாங்கள் இப்பொழுது ஊடகத்துக்கு வெளியிட்டிருக்கோம். என்ற அவர்களும் எங்களுக்கு அளித்த வேண்டுகோள்கள் எல்லாம் ஊடகங்களில் வந்த இடத்தில் நாங்களும் ஊடகத்துக்கு அனுப்பியிருக்கின்றோம். அதை அவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருவிப்பட்டுக்கு வேலையாட்களை ஏற்றிச் சென்ற போது தனது பிராமகன் மீது துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றதாக உயிரிழந்த சிறுவனின் சித்தி தெரிவித்துள்ளார். யாழில் போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற வாகனத்தின் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்திய போது வாகனத்தினை ஓட்டி சென்ற சிறுவன் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். அந்நிலையில் சிறுவனின் உயிரிழப்பு தொடர்பில் சித்தியார் தெரிவிக்கையில், சிறுவனுக்கு சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத போதிலும் அவர் வாகனம் ஓட்டுவதனை தொழிலாக செய்து வந்தார். போலீசாருக்கு கையூட்டுகளை வழங்கி சாரதி அனுமதி பத்திரமின்றி சாரத்தியம் செய்து வந்தார். அருவிப்பட்டு நடவடிக்கைக்காக வேலணையில் வேலையாட்களை ஏற்றுவதற்காக சென்றபோது தன்னிடம் பணம் இல்லாததால் தான் போலீசார் மறைத்த பொழுது நிறுத்தாமல் பயணித்துள்ளார். அதனாலேயே போலீசார் சுட்டுள்ளனர். அவருடன் வாகனத்தில் பயணித்த ஏனைய இருவரும் நெருங்கிய உறவினர்களே. குடும்ப கஷ்டம் காரணமாக 17 வயதில் அவர் உழைக்க சென்றவர். அவரை அநியாயமாக சுட்டுக் கொன்று விட்டார்கள் என்று கண்ணீர் மல்க தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சிறுவனின் உடற்கூற்று ஆய்வில் துப்பாக்கி தோட்டார் நெற்றியில் பட்டு தலைக்குள் ஊடுருவி மூளையை துளைத்து சென்றமையால் மரணம் சம்பவித்துள்ளது என தெரியவந்துள்ளது. அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த வாகனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அல்பினோ அருள் ஃபயாஸ் என்ற 17 வயதுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளார். சிறுவனது உடற்கூற்று பரிசோதனை யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்றைய தினம் சட்ட வைத்திய அதிகாரி M. மயூரதன் முன்னிலையில் நடைபெற்றது. அதன்போது துப்பாக்கிச் சின்னம் சிறுவனின் நெற்றியில் பட்டு ஊடுருவி தலையில் மூளையை தாக்கியமையினால் மரணம் சம்பவித்துள்ளது என உடற்கூற்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்த சாசனத்தையும் நாட்டின் கலாச்சாரத்தையும் அழித்து புலம்பெயர் அமைப்புகளின் விருப்பத்துக்கு அமைய அரசாங்கம் செயற்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இளைஞர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டது என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன் அரசாங்கம் இளைஞர்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியது. ஆனால் இன்றளவில் எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. நாட்டு மக்கள் தற்போது தெளிவாக உள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிகளால் ஏமாற்றமடைந்து விட்டோம் என்பதை இளைஞர்கள் தற்போது விளங்கிக் கொண்டுள்ளார்கள். இளைஞர்களின் ஒத்துழைப்புடன் நாங்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம். புத்த சாசனத்தையும் நாட்டின் கலாச்சாரத்தையும் அழித்து புலம்பெயர் அமைப்புகளின் விருப்பத்துக்கு அமைய செயல்பட்டால் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று நினைப்பது முற்றிலும் தவறு. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பிக்குகள் இன்னும் சிறையில் இருக்கின்றார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் நம்மை கைது செய்வதாக அரசாங்கம் குறிப்பிட்டது. ஆனால் தற்போது சாட்சிகள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே விசாரணை நடவடிக்கைகள் தாமதமாகும் என்று அமைச்சர் நளிந்த ஜெயதிச குறிப்பிடுகின்றார். அரசாங்கத்துக்கு சார்பாக செயல்பட்ட நபர் போலீஸ் மா அதிபராக செயற்பட்டுள்ளார். இதற்கமைய போலீஸ் மா அதிபர் ஊடாக அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்கின்றது. இது முற்றிலும் தவறானதாகும் என்றார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.